யூத் கென் கருணாஸ் வின் கருணாஸ்னே சொல்லலாம். யூத்னு டைட்டில் வச்சு மொத்த யூத்தோட மனசையும் கொள்ளடிச்சாருன்னு சொல்லலாம். அதே மாதிரி யூத்துன்ற டைட்டிலுக்கு என்ன ஜஸ்டிஸ் பண்ணுமோ, ஏன்னா தளபதியோட டைட்டில் அது, அதை வந்து பயங்கரமாக சூப்பராக அந்த டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிட்டாரு. வேறு லெவலில் படம் பண்ணிட்டாரு. ஒரு ஸ்கூல் லவ் ஸ்டோரி வந்து நம்ம நிறைய பார்த்துருப்போம். ஆனால் இதில் சீன் வைஸாக ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக யோசிச்சு பண்ணியிருக்காரு. அதை தான் நம்ம பாராட்டணும். ரொம்ப ஏன்னா இந்த மாதிரி சீன்ஸ்லாம் நிறையா வந்ததில்லை. அது ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ரொம்ப ஃபன்னாகவும் எடுத்துகிட்டு போயிருக்காரு. அந்த மூணு ஹீரோயின் கூட லவ் ஸ்டோரி வருது. அது மூணுமே சூப்பராக பண்ணியிருக்காரு. அவங்க 3 பேருமே நல்லா பண்ணியிருக்காங்க. அப்பா அம்மா பாண்டிங் அதுவுமே ரொம்ப சூப்பராக இருக்குது. லாஸ்ட்டில் அந்த எமோஷனல் சீன்லாம் வேறு லெவலில் பண்ணார். அதேமாதிரி எல்லா சீன்ஸுக்குமே நிறைய ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. ஏன்னா தொடர்ந்து ஒரு ஃபுல் படத்துக்குமே நிறைய இடத்துல நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. ஏன்னா இப்போ ஒரு பெரிய பெரிய டேரக்டர்ஸ்க்கே உள்ள தேட்டரில் உள்ள உட்காந்து பார்க்கும்போது நிறைய சீனில் ரெஸ்பான்ஸ் கிடைக்கல. அது வந்து ரொம்ப சூப்பராக கிடச்சிச்சு. ஒரு டேரக்டராகவும் ஜெயிச்சிட்டாரு, ஒரு ஆக்டராகவும் ஜெயிச்சிட்டாரு சொல்லலாம். டான்ஸுமே வேறு லெவலில் ஆடுறாரு. பயங்கரமாக ஆடுறாரு. அவர் நல்லா பாடுவார் தெரியும். ஏன்னா நிறைய ஸ்டேஜில் பாடியிருக்காரு. செம்மையாக ஆடுறாரு. சூப்பராக ஆடுறாரு. ஓவராலாக வந்து கண்டிப்பாக இவர் வந்து ஒரு டாப் ஹீரோ, டாப் டேரக்டர்ஸ் வரிசையில் கண்டிப்பாக வருவார். தமிழ் சினிமாவுக்கு ஒரு பொக்கிஷம்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி தான் படம் பண்ணியிருக்காரு. வேறு லெவலில். இப்போது நம்ம பேசக்கூடாது, நம்ம ஒர்க்கு தான் பேசணும்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி அவர் ஒர்க்கை வச்சு பேச வச்சுட்டாரு சொல்லலாம். கண்டிப்பாக ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் படம் கண்டிப்பாக. அதே மாதிரி என்னென்னா எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காரு. ஒரு ஆக்டிங் வைஸாகவுமே நல்லா ஃபன் சீன்ஸ்லாம் நல்லா கன்வே ஆகிற மாதிரி பண்ணியிருக்காரு. ஏன்னா இப்போ நம்ம பண்ணுற சீன் ஒர்க் அவுட் ஆகணும்ல, அது ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி பண்ணியிருக்காரு. ஓவராலாக படம் வந்து சூப்பர் கண்டிப்பாக. ஜிவியோட மியூசிக் அதான் இப்போது எப்படின்னா நம்ம எஜுகேஷன் தான் முக்கியம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. எஜுகேஷன் நல்லா பண்ணோம், அதுக்கப்புறம் தான் எல்லாமே அப்படின்ட்டு. ஆமாம் 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 லவ் தான். 3 பேர் கூடயுமே லவ் தெரியும்ல. ஸ்கூல் பசங்கன்னா அந்த பப்பி லவ்னும் போது ஒருத்தரே 3 பேரை லவ் பண்ணுவாங்க. ஒரே பொண்ணே 3 பையனை லவ் பண்ணுவோம், ஒரே பையனே 3 பேரை லவ் பண்ணுவாங்க. அதில் நிறைய பிரச்சனை வரும். அப்படி அப்புறம் ஒரு பொண்ணு நினச்சிச்சின்னா அந்த பொண்ணு சொன்னதுக்காக அவர் 12th பாஸ் ஆவார். ஆவரேஜ் ரொம்ப பிலோ ஆவரேஜாக இருப்பார், எல்லாத்துலேயும் ஃபெயில் ஆவார். அந்த விஷயம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் ஒரு லவ் ஸ்டோரி எல்லாமே மிக்சடாக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணியிருக்காரு. அதுதான் இப்போ எப்படின்னா அந்த ஸ்க்ரீனில் நம்ம உட்கார வச்சு இழுக்கணும்ல, எழுந்திரிச்சு போடாமல் பண்ணல, அது ரொம்ப சூப்பராக பண்ணிட்டாரு. அதுதான் நல்லா படிக்கணும், படித்து ஒரு நல்ல ஒர்க்குக்கு போகணும் அப்படின்றத கன்வே பண்ணியிருக்காங்க லாஸ்ட்டாக. அதுதான் மெயின். செம்மையாக பண்ணியிருக்காங்க. அதுதான் அம்மா அப்பா பாண்டிங். அவங்க அம்மா சீரியஸாக போயிட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆவாங்க. அந்த சீன்ஸ்லாம் ரொம்ப எமோஷ்னலாக இருந்துச்சு. அதான் ஒரு மிக்சட் ட்ரீட்டுன்னு சொல்லலாம். செம்மையாக இருந்துச்சு. ஃபைட் சீன்ஸ் கூட நல்லா பண்ணியிருக்காரு. அதே மாதிரி சிம்பு தனுஷை கொஞ்சம் யூஸ் பண்ணியிருக்காரு. அவங்க ஃபேன்ஸ் மாதிரி வர்றது அதெல்லாம் நல்லா பண்ணியிருக்காரு. ஜிவி மியூசிக் அந்த மஞ்சள் பலூனு பாட்டு செம்மையாக இருந்துச்சு. எல்லா பாட்டுமே நல்லா இருந்துச்சு. அதில் ரொம்ப கேட்சியாக இது இருந்துச்சு. ஓவரால் படம் கண்டிப்பாக வின்னு தான். இல்லை அந்த மாதிரி எதுவுமே ஃபீல் ஆகல. நான் காமெடிலாம் நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஒரு ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே அந்த ஃப்ரெண்ட்ஸ் கேங் பண்ணுற காமெடிலாம் ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆச்சு. அவங்களோட வாய்ஸ் மாடுலேஷன், பாடி லாங்குவேஜ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி அவங்க கூட இன்னொரு கேங் சண்டை போடுவாங்க. அவங்க கேங்குமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. எல்லாருமே நல்லா ஆக்டிங் வைஸாகவும் சூப்பராக இருந்துச்சு. ஒரு மெச்சூர்டு படமாக இருந்துச்சு. எப்படி சொல்கிறதுனா ஒரு நிறைய வருஷம் படம் பண்ணியிருப்பாங்கல்ல, அவங்க பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஆக்டிங்குமே சரி, டைரக்ஷனுமே சரி, ரெண்டுமே சூப்பராக இருந்துச்சு. நான் ஒரு 10 மினிட்ஸ் மிஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் தான் நான் வந்து ஜாயின் பண்ணேன். இருந்தாலுமே சூப்பராக இருந்துச்சு.